लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मद् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततिधरानृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயார் ராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2804வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம் 58வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குரு கூரன் மாறன் பெயர் கூறு. 58வது பாசுரம். மாலே படிசோதி மாற்றேல் இனி உனது பாலே போல் சீரில் படித்து புழுத்தொழிந்தேன் மேலால் பிறப்பின்மை பெற்றடிகீழ் குற்றவேல் அன்று மரப்பின்மை யான் வேண்டும் மாடு என்று சொல்லுகிறார். மாலே திருமாலே உன்னுடைய பால் போல் பலம போக்கியமான குணங்களிலே கலையான குணங்களிலே ஆழ்ந்து இனிமேல் பிறப்பு இல்லாத வீடு பெற்று உன்னுடைய அடிவாரத்திலேயே கைங்கரியம் பண்ணுவது அடியேன் பெற்ற செல்வம் அன்று. திவ்யமங்கள விக்கிரக தேஜஸ்வை எனக்கு ஒரு காலம் மாற்றாமல் நித்திய அனுபவ விஷயமாக்க வேணும். மேலுள்ள காலத்தில் உன்னை மறவாதிருத்தல் போதும் என்பதே அடியேன் ஆசைப்படும் செல்வம் என்று சொல்கிறார். எதை செல்வம் என்று சொல்கிறார்? சென்ற பாசுரத்திலே சொல்லார், அவன் தன்னை மார்பிடந்தால் வழி தங்க வல்வினையை மாற்றோனான் என்று அவனல்லால் நம்முடைய வல்வினையை யார் மாற்றுவார்கள் என்று பேசினவர். எனவே நெஞ்சே அவனே நீ சிந்தித்துக் கொண்டிரு என்று சொன்னார். இப்போது நெஞ்சை நோக்கி சொல்லுகிறார். எம்பெருமான் கேட்டாராம். இப்படி நெஞ்சத்தை பார்த்து கேட்பதை பார்த்த உடனே பெருமாள் கேட்கிறார், அழ்வீர் வழித்தங் பல்வினையை மாற்றுவது மாத்திரமோ செய்வேன், உன்னை பரமபதத்திலே செய்வதும் என்னால் முடியும் என்று செய்ய. அது கேட்ட ஆழ்வார், பிரானே அடியேன் பரமபதத்தை விரும்பவில்லை. ஏற்கனவே சொன்னபோதுதான் பச்சைமாமலை போல் வேணி கமலவாய் கமலச்சிங்கன் நச்சுதாமரரே ஆயுதம் குழந்தேன் உச்சுமை தவையான்ப இந்திரா லோகமானும் அச்சுவை பெரிடும் வேண்டிய நரகமானதுள்ளானே என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் சொல்லுதுதான் இவரும் சொல்லுகிறார். இப்போது பரமபோக்கியமான பரமபதத்தை நான் விரும்பவில்லை. மாறி மாறி பல பிறப்பு பிறந்தது போலவே இன்னும் பல பிறவிகள் பிறத்தாலும் எனக்கு வருத்தம் கிடையாது. புத்தர்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் பிறப்பறுக்க வேண்டும் என்று சொல்லும் போது நம்மாழ்வார் இங்கே எனக்கு பல பிறவு வந்தாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லுவார். நீ என்னை பிறக்காமலேயே திருநாட்டில் வைத்து அங்கே உனக்கே நான் சேவகம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நீ என்னை மறவாதிருக்க வேண்டும், உன்னை நான் மறவாதிருக்க வேண்டும், இதனையே அடியேன் விரும்புவது. நீ என்னை மறவாது இருப்பது என்பது உன்னுடைய திவ்ய குணங்களை திவ்ய குணங்களையும் திவ்ய மங்கள விக்கிரக குணங்களையும் இப்போது நான் அனுபவிக்குமாறு எப்படி அருள் செய்திருக்கிறாயோ அப்படியே நான் அனுபவிக்குமாறே எங்கனம் அருள் செய்திருக்கிறாயோ இப்படியே வருங்காலத்திலும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். உன்னை நான் மறவாமல் இருப்பதும் இப்போது உன்னை நான் அனுபவிப்பது போலே எந்த நாளும் அனுபவிப்பதுதான் எனக்கு வேண்டியது என்று சொல்லுகிறார். இதுவே எனக்கு உள்ள சம்பத்து என்று சொல்லுகிறார். மாறே படிசோதி மாற்றலே இனி என்றபடி திருமேனிக்கு பெயர், அதனுடைய ஜோடியை மாற்ற வேண்டாம் என்றது உன்னுடைய திருமேனியோட ஒளியை இப்போது நான் அனுபவிப்பது கொண்டிருப்பது போலவே என்றைக்கும் மாறாமல் அனுபவித்துக் கொண்டே இப்படி அனுபவிய வேண்டும் என்று கேட்கிறார். உனது பாலே போல் சீர பழுத்தொழிந்து என்றால் உன்னுடைய பரமபோக்கியமான திருக்குணங்களில் நன்றாக நான் ஆழ்ந்துவிட்டபடியால் எனக்கு குணானுபவம் முக்கியமே தவிர கைங்கரியம் கூட அவ்வளவு முக்கியம் இல்லை.
பிறப்பின்மை பிறவாமை, அதாவது சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நிவர்த்தி, பரமபதத்தை சென்று அங்கே உனக்கு குற்றவேல் செய்யக்கூடிய காரியங்களை காட்டிலும் கூட நித்திய கைங்காரியம், பரமபதம் சென்று அங்கே நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற அளவற்ற ஆசையும் மாறி மாறி பல் பிறப்பும் பிறந்ததில் வருத்தமும் வெறுப்பும் ஆழ்வாருக்கு தூரமாக இருந்தாலும் கூட இந்த பாட்டிலே இப்படி அருள் செய்வது ஒரு வேறையான சமத்காரமாக இருக்கிறதா. எம்பெருமானை மறவாதிருத்தல் நன்று என்று சாஸ்திரார்த்தத்தை தான் இதனால் வெளியிடுகிறார். அவிம் மித்வன்ச சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத் என்று முகுந்த மாலையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உனக்கு நான் ஏவல் செய்ய வேண்டும், கைங்கரியை செய்ய வேண்டும், அதற்கு பரமபரம் வேண்டும் வர வேண்டும் என்பது கூட எனக்கு கிடையாது. உன்னுடைய அழகான திவ்யமங்கல விக்கிரகத்தை மனதால் நினைத்துக் கொண்டும் உன்னுடைய திருக்குணங்களை வாயால் பாடிக்கொண்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருந்தாலும் போதும். நான் உன்னை மறவாமல் இருப்பதை காட்டும் நீ என்னை மறவாமல் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று வேண்டுகிற பாசுரம். ஆழ்வார் எனக்கு பரமபதமே வேண்டாம், இங்கேயே நான் இருக்கிறேன், பல பிறப்புகள் எடுத்தாலும் உன்னை நான் மறக்காமல் இருக்க வேண்டும் என்ற பிறப்பை கொள்வது என்று கேட்கிறார். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம், பாசுரத்தை சேவிப்போம். மாலே படிசோதி மாற்றேன் இனி உனது பாலே போல் சீரியில் படுத்தொழிந்தேன், மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றவேல் அன்று மரப்பின்மை யான் வேண்டும் மாடு. நான் விரும்புவதெல்லாம் உன் நாமமானது நாவில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும், உன்னை நான் மறக்காமல் இருக்க வேண்டும், நீ என்னை மறக்காமல் உன் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். காயேன வாச்சா மனசேந்திரிவா அபியாதனாவா பிரகதேன் சுபாவாது கரோமி என்றது சகலம் வரது ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. முதலாலும் உள்ளத்தாலும் பக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அனுப்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.